மேடம் தேர்தல் தெரிவு அறிவிச்சிட்டாங்க. அரசியல் வந்து அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் நீங்க போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி போட்டியிடுறதா உங்களோட தொகுதி இருந்தாங்க. கட்சி முடிவு பண்ணணும் யார் எந்த இடத்துல போட்டியிடணும். நாங்க முடிவு பண்ணக்கூடாது. கட்சி சார்பாக என்ன சொல்றாங்களோ அதுதான் கேட்போம். கட்சி ஜெயிக்கணும், எங்களுடைய அலையன்ஸ் ஜெயிக்கணும், அதுதான் முக்கியம். திமுக ஆட்சி எப்படியாவது வீழ்த்தணும், அது மட்டும் தான் நோக்கமா இருக்கு. அவங்களுடைய கரப்ஷன், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதைப் பொருட்களுடைய ஈஸி அக்சசிபிலிட்டி, இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அதை நோக்கி தான் இந்த தேர்தலில் நாங்கள் எல்லாரையும் சந்திக்க போறோம். தனிப்பட்ட முறையில நான் போட்டியிடணும், நான் ஜெயிக்கணுங்கிறது கிடையவே கிடையாது. ஒண்ணுமே கொடுக்கல. எந்த தொகுதி உங்களுக்கு தெரியுமா? எந்தெந்த தொகுதி கொடுக்க போறாங்க, எத்தனை தொகுதி கொடுக்க போறாங்க, யாருக்கும் தெரியல இன்னும். அவர்கிட்ட தான் கேட்கணும். அதே போல செந்தில் பாலாஜிக்கு தவறு பண்ணும்போது சமன் வந்தா போய் பார்த்துதானே ஆகணும். ஏன் யாருமே போகாம இருக்காங்களா? அவருக்கு நான் விதிவிலக்கா? சமன் கொடுத்தாங்கன்னா போய் பார்த்துட்டு வரட்டும். பேசிட்டு இருக்காங்க, பேசுறவங்களுக்கு பதில் கொடுக்க முடியாது. திமுக வந்து அறிவுபூர்வமா பேசிட்டு இருக்காங்களான்னா முதல்ல அவங்களே வந்து கண்ணாடி பார்த்துட்டு கேட்கணும். எல்பிஜி கேஸ் பிரச்சனை வந்து இப்போ இருக்கிறது உலகத்துல என்ன ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அவங்களுக்கு தெரியாம இருக்கு. அது தெரியாம அரசியல் பண்றாங்கன்னா எவ்வளவு பெரிய அறிவு ஜீவிங்கன்னா அவங்க முதல்ல புரிஞ்சுக்கிறோம். உலகத்திலேயே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அவ்வளவு பெரிய போர் போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையில வந்து தமிழகத்துல ஒரு குழந்தைக்கு சளி பிடிச்சாலும் அதுக்கு பிஜேபி நரேந்திர மோடி தான் காரணம் சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு கீழ்த்தனமான அரசியல் திமுக பண்ணிட்டு